ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 23/5/2025 வைகாசி மாதம் 9ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், வெள்ளிக்கிழமை. அற்புதமான நாள், மங்களகரமான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:28 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும், அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்று சுப முகூர்த்த நல்ல நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்துகின்றேன். இன்றைய நாள் ஏகாதசி திதி. ஆகவே ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு, இன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் கிடைக்கும், பெருமாள் அனுகிரகமும் கிடைக்கும். நல்ல ஏகாதசி புண்ணிய காலம் இன்றைய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்றைய ராக காலம் 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:25 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 6:44 வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 12:25 வரை மகம், அதன் பின்பு பூரம். அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் எல்லாம் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சமூக ஊடகங்களிலே இந்த அரசியல் பிரச்சனை பற்றியெல்லாம் கருத்து சொல்லாதீர்கள். இன்றைய நாளிலே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். அது உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, என்ன முயற்சி எடுத்தாலும் அதிலே பெரும் வெற்றி கிடைக்கும். ஆகவே இன்று ஒரு நிமிடத்தை கூட வீண் செய்யாமல் நிறைய முயற்சிகளை செய்யுங்கள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றன. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றங்களை தருகின்ற நல்ல நாள். ஆகவே ஏகாதசி நல்ல நாள் வேறு. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். வாடகை வீட்டிலே இருப்பீர்கள். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்கி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து விடுவீர்கள். அதே போல் 2 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் 4 சக்கர வாகனம் கார் வாங்கி விடுவீர்கள். இப்படி எதிலும் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள்.
தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. வெளிச்சம் உங்கள் மீது படும், லைம்லைட்டுக்கு வருவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பெரிய தொகை ஒன்று கைக்கு வர இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். சந்திராட்டம நாட்களிலே எப்போதுமே புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடாது. அவை சரியாக வராது. எனவே அனுதினமும் நீங்கள் செய்கின்ற பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ராமநாமம் மிகவும் சிறந்த ஒரு மருந்து. ஆகவே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்று ஏகாதசி நல்ல நாள் வேறு. ஆகவே இன்றைய நாளிலே ராமநாமத்தை ஜெபித்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. வழக்கு வியாஜ்யங்களிலே ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே எதிலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். பயணங்களிலே கவனமாக இருங்கள். பண விஷயத்திலே கவனமாக இருங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் கடந்த காலங்களிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி உண்டாகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். மகாலட்சுமி தேவியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமியை வணங்குங்கள். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுத்துப்பீர்கள் இன்றைய நாளிலே. அதேபோல் ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு, வீடு மனை வாங்கி விற்பவர்களுக்கு சிறப்பான நாள் இது. லாபம் கிடைக்கின்ற நாள். அதேபோல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் மிக மிக லாபகரமான நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி ஏற்படும். எல்லா வகையிலும் உதவிகள் கிடைக்கின்ற நல்ல நாள். பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே 12 ராசியினரும் மகாலட்சுமி தாயாரை வணங்கி பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளில் சிறப்பான பலன்களை பெற பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே பூஜை முறைகள் இருக்கின்றது.
ஒரு ஆலயத்துக்கு சென்று எப்படி வழிபட வேண்டும் என முறைகள் இருக்கின்றது. வீட்டிலே செய்கின்ற பூஜைகளை எப்படி முறையோடு செய்ய வேண்டும் என பலவிதமான முறைகள் இருக்கின்றது. இந்த முறைகளும் கூட அகில இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். மாவட்டத்துக்கு மாவட்டம் கூட ஒரு சில வழிபாடுகள் வேறுபடும். இப்படி இருக்கின்றது என்றாலும் ஹோமங்கள் என்பது பொதுவானவை. இந்த ஹோமங்களிலே அகில இந்தியாவிலேயே கூட மாற்றங்கள் இருக்காது. ஒரு ஹோமம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதிலே இவை பேசிக்கான ஒரு முறை. இவற்றிலே மாற்றம் என்பது ஏற்படாது. ஒரு ஹோமத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றால் அது அப்படித்தான் எல்லா இடத்திலுமே அப்படித்தான் செய்வார். ஹோமங்களை செய்வதால் ஏற்படுகின்ற பலன்களை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹோமத்தை செய்தால் இந்த பலன் கிடைப்பதற்கு இந்த ஹோமத்தை செய்ய வேண்டும். ஆக இப்படி ஹோமங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஹோமங்களை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹோமங்களுக்கெல்லாம் முதலானது கணபதி ஹோமம். இந்த கணபதி ஹோமம் செய்வதனால் தடைகள் விலகும். நாம் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமாக நம்முடைய சொந்த தொழில் ஒன்று துவங்குகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்னால் ஒரு கணபதி ஹோமத்தை செய்து அதற்கான முயற்சிகளை தொடங்கினோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த தொழிலானது மென்மேலும் பெருகும். ஆகவே கணபதி ஹோமம் என்பது நம்முடைய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருப்பது. கணபதி ஹோமம் செய்வதால் நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறும், தடைகள் விலகும். இரண்டாவது சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமம் என்பது அம்பாளை குறித்து செய்வது. சண்டி ஹோமம் செய்வது மிக மிக கடினமான ஒரு காரியம். மிகுந்த பொருட்செலவு ஏற்படும். இன்னொன்று, அது சரியாக அமைய வேண்டும். மிகவும் கடினமான ஹோமம் இது. ஆனால் இந்த ஹோமத்தை நல்லபடியாக செய்துவிட்டால் அவர்களுக்கு பயம் அகலும். வாழ்க்கையிலே தொடர்கின்ற தரித்திரமானது நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். இந்த சண்டி ஹோமம் செய்வதனால் குறிப்பாக ஏதேனும் பதவியிலே அமர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சண்டி ஹோமத்தை செய்தால் அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். பதவியை பெற்றுத்தரும், தரித்திரத்தை நீக்கும் இந்த சண்டி ஹோமம். மூன்றாவது நவக்கிரக ஹோமம். கிரக தோஷங்களை எல்லாம் போக்கி மகிழ்ச்சியையும் வளத்தையும் உண்டாக்குகின்ற ஹோமம் நவக்கிரக ஹோமம். நவக்கிரகங்கள் தான் நம்மை ஆட்டி படைக்கின்றது. இந்த 9 கோளும் நமக்கு 9 விதமான பலன்களை தருகின்றது. ஆகவே இந்த நவக்கிரக ஹோமம் செய்வதால் நமக்கு ஏற்படுகின்ற நவக்கிரக தோஷங்கள் நீங்கி நவக்கிரகத்தால் நலம் ஏற்படும். நான்காவது சுதர்சன ஹோமம். ஏவல், பில்லி, சூனியங்கள் போன்றவற்றை நீக்குகின்ற ஹோமம் இந்த ஹோமம். அதேபோல் சகல காரியங்களிலேயும் வெற்றி தருகின்ற ஹோமம் சுதர்சனம். சுதர்சனம் என்றால் சுதர்சன ஆழ்வார் என பெயர் பெற்றவர். பெருமாளுடைய கைகளிலே இருக்கின்ற சுதர்சன சக்கரம், அந்த சுதர்சன சக்கரம் தான் சுதர்சன ஆழ்வார். ஆகவே இந்த சுதர்சன ஹோமத்தை செய்பவர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செய்கின்ற செயல்களிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து ருத்ர ஹோமம். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று வைத்துக் கொள்வோம். மருத்துவ சிகிச்சை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த ஹோமத்தை செய்வதன் காரணமாக அவருடைய ஆயுள் விருத்தி ஏற்படும். இதனை கிரமமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நோய் உபாதையிலிருந்து நீங்கி நல்ல உடல்நலத்தை பெறுவார்கள். ஆறாவதாக மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த மிருத்யுஞ்சய ஹோமமானது மாந்தி தோஷத்தை போக்குகின்ற ஒரு அற்புதமான ஹோமமாகும். ஜாதகத்திலே மாந்தி தோஷம் இருப்பவர்களுக்கு அவர்கள் எவ்வளவுதான் நல்ல ஒரு பிரகாசமான மூளை உடையவராக இருந்தாலும் அவருடைய செய்கை அதனை செய்யும் போது அதிலே விருத்தி இருக்காது. மாந்தி தோஷத்தினால் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய விளைவு இது. அவர்களால் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையிலே நிறைய திறமை இருக்கும், ஆனால் இந்த மாந்தி தோஷம் ஜாதகத்திலே இருந்தால் அவர்களால் செய்கின்ற செயல்களிலே முன்னேற்றம் இருக்காது. ஆகவே இந்த ஹோமத்தை செய்தால் மாந்தி தோஷமானது விலகும். அவர்களுடைய
செயல்களிலே வெற்றி கிடைக்கும். அடுத்து புத்திரகாமேஷ்டி யாகம். இந்த புத்திரகாமேஷ்டி ஹோமத்தை செய்துதான் தசரதர் 4 பிள்ளைகளை பெற்றார். ஆகவே புத்திர பாக்கியத்தை உண்டாக்குகின்ற அற்புதமான ஹோமம் இந்த ஹோமம், புத்திரகாமேஷ்டி யோகம் ஹோமம். இந்த புத்திரகாமேஷ்டி ஹோமத்தை செய்பவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளை பேறு கிடைக்கும். அடுத்து சுயம்வர கலா பார்வதி ஹோமம். பெண்களுக்கு திருமண தடையை நீக்கி அவர்கள் திருமண வாழ்க்கையிலே இணைந்து அவர்களுடைய சந்ததி வளர்வதற்கான ஹோமம் இந்த ஹோமம், சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை செய்தால் திருமண தடைகள் நீங்கும். அடுத்து ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம். ஆண்களுக்கு திருமணத்தடை நீக்கி அவர்களுக்கு விரைவிலே திருமண யோகம் பெறுகின்ற ஹோமம்தான் இந்த ஹோமம். அடுத்து லக்ஷ்மி குபேர ஹோமம், செல்வ வளம் தருகின்ற ஹோமம். பொருளாதாரத்திலே மிகுந்த வளர்ச்சி ஏற்படும் இந்த ஹோமத்தை செய்வதால். அடுத்து தில ஹோமம், சனிதோஷம் போக்குகின்ற ஹோமம் இந்த ஹோமம். அதேபோல் பித்ருக்களினால் ஏற்படுகின்ற சாபங்களை நீக்குகின்ற ஹோமம் இந்த ஹோமம். அதாவது பல காலம் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய சந்ததியினர் அவருக்கு சரியான முறையிலே அமாவாசை தர்ப்பணம், வருடத்திலே வருகின்ற திதி போன்றவற்றை செய்ய வேண்டும். இவற்றிலே ஏதேனும் தடை ஏற்பட்டு அமாவாசை தர்ப்பணம், சிரார்த்தம் இவற்றையெல்லாம் சரியாக செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பித்ருதோஷம் தாக்கும். பித்ருதோஷம் தாக்கினால் அவர்களுடைய இல்லத்திலே பிள்ளை பேர் இருக்காது, திருமணத்தடை போன்ற சகலவிதமான கஷ்டங்களும் இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் போக்குவது இந்த திலஹோமம். இந்த திலஹோமத்தை தனுஷ்கோடியிலே சென்று செய்வது என்பது சாலச் சிறந்தது. அடுத்து ஸ்ரீ பிரம்மஹத்தி ஹோமம். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், தொல்லைகள் போன்றவற்றை நீக்கி நாம் செய்கின்ற செயலிலே நமக்கு வெற்றிகளை தருகின்ற ஹோமம் இந்த பிரம்மஹத்தி ஹோமம். அடுத்து கண் திருஷ்டி ஹோமம். திருஷ்டி தோஷங்கள் விலகும், காரிய தடைகள் எல்லாம் விலகும் இந்த ஹோமத்தை இல்லத்திலே செய்வதன் காரணமாக. ஆகவே இந்த கண் திருஷ்டி ஹோமம் என்பது அவசியம் செய்ய வேண்டிய ஹோமம். அதுக்கு அடுத்து கால சர்ப்ப ஹோமம். திருமணத்தடை, உத்தியோகத்தடை போன்றவற்றை நீக்கி வாழ்க்கையிலே சோதனைகள் நீங்கி சாதனைகளை மலரச் செய்கின்ற ஹோமம் இந்த கால சர்ப்ப ஹோமம். அடுத்து பிரத்யங்கரா ஹோமம். ஸ்ரீ பிரத்யங்கராதேவி ஹோமமானது சகல நன்மைகளையும் நமக்கு அருள்கின்ற அற்புதமான ஹோமம். எதிரிகளால் நமக்கு ஏற்படுகின்ற தொல்லைகளை நீக்கி எதிரிகளை நாம் வெற்றி கொள்கின்ற ஹோமம் இந்த ஹோமம். ஜோதிட ரீதியாக கிரக நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து உரிய ஹோமங்களை செய்து அதற்கான காலங்களிலே இந்த ஹோமங்களை செய்ய வேண்டும். செய்தால் நமக்கு ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கையிலே வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே இந்த ஹோமங்களை எல்லாம் சரியாக செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி, வணக்கம்.